கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே பற்றாத நீரூற்று நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். 333வது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். 333வது வேத வினாவிடை பகுதியினுடைய தலைப்பு உயரத்தில், அதாவது வேதாகமத்திலே உயரமுள்ள இடங்களில் உள்ள சம்பவங்களை கண்டுபிடிக்க வேண்டும். சரிங்களா? உயரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் அது எந்த கோணத்திலும் இருக்கலாம். அப்படியாக நாம் கண்டுபிடிக்க போகிறோம். முதலாவது கேள்வி, பொக்கிஷத்தை வாங்க. உயரத்தில் நடைபெற்ற ஒரு காரியம், பொக்கிஷத்தை வாங்க. அது யாருடைய சம்பவம் என்பதை சுருக்கமாக பதிவிட்டால் போதும். பொக்கிஷத்தை வாங்க. இரண்டாவது கேள்வி, காப்பாற்றப்படுதல். மூன்றாவது கேள்வி, உயிருக்கு பதிலாக உயிர். என்ன சம்பவம் என்பதை கண்டுபிடிங்கள். உயரம் சம்பந்தப்பட்ட காரியம். நான்காவது கேள்வி, பரலோக பிரதிநிதிகள். ஐந்தாவது கேள்வி, ஆசை காட்டுதல். நான் சொல்கின்ற வார்த்தையை நீங்கள் நன்றாக யோசித்து எந்த சம்பவத்தோடு இது ஒத்துப்போகும், அது மாத்திரமல்ல, அந்த சம்பவம் உயரம் சம்பந்தப்பட்ட காரியத்தை குறிக்க வேண்டும். ஓகே. ஆறாவது கேள்வி, வருத்தத்தோடு நடைபயணம். அது என்ன பயணம் அப்படிங்கிறதையும் அதில் சம்பந்தப்பட்ட உயரமான காரியம் என்னங்கிறதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏழாவது கேள்வி, மரணம் பாடம். இந்த மரணம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சரிங்களா? உயரமான இடம். எட்டாவது கேள்வி, சங்கடமான நிகழ்வு. உயரம் சம்பந்தப்பட்ட காரியம், சங்கடமான நிகழ்வு. ஒன்பதாவது கேள்வி, மாபெரும் தாக்கம். அப்படின்னா என்ன? இந்த சம்பவத்தில் ஒரு மாபெரும் தாக்கம் வருகிறது போல ஒரு காட்சி. சரிங்களா? மாபெரும் தாக்கம். 10வது கேள்வி, இன்றும் அக்காட்சி. இது ஒரு காட்சி, உயரத்தில் மேலான இடத்தில் ஏதோ ஒன்று, அதை வைத்து ஒரு காட்சி, இன்றும் அந்த காட்சி இருப்பதை பார்க்கலாம். ஓகே. 11வது கேள்வி, சேரும் இடம். சரிங்களா? உயரம் சம்பந்தப்பட்ட காரியம், சேரும் இடம். 12வது கேள்வி, கண்டுபிடித்த வழி. சரிங்களா? மொத்தம் 12 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளித்து அடுத்த வேத வினாடி பகுதி கேள்விகள் வருவதற்கு முன்பதாக அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய மதிப்பெண்களை நான் தவறாமல் குறிப்பிட்டு வருகிறேன். ஒருவேளை நம்முடைய குழுவில் மதிப்பெண்களை பதிவிடும் பொழுது யாருடைய பெயராவது விடுபட்டிருந்தால் நீங்கள் உடனே எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். சரிங்களா? தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வேத வினாடி பகுதியில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.